பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணியை அமைச்ச அண்ணாமலை நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கு. அந்த பாட்டை கேளுங்களேன், அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே பொருந்தும். மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர், மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தான காப்பாத்தான கர்த்தரு. மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தான காப்பாத்தான கர்த்தரு. ரோட்டு கடை ரோட்டு கடை ரோட்டு கடை குருமா, அதை அச்சுது பாரு கருமா. ரோட்டு கடை குருமா, உடனே அச்சுது பாரு கருமா. வாஷிங் பவுடர் நிர்மா, நீ வாய கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருமா, உன் நிலைமையத்தான் நினைச்சு கொஞ்சம் சிரிமா. அடுத்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி பீஸுக்கு தொக்கு, தக்காளி பீஸுக்கு தொக்கு, மொக்க வாங்கிட்டிய தக்காளி பீஸுக்கு தொக்கு, மொக்க வாங்கிட்டிய நீயும் ஒரு மக்கு, மொக்க வாங்கிட்டிய நீயும் ஒரு மக்கு. ஐபிஎல் கப்பு, ஐபிஎல் கப்பு, எங்க தலைவர் ஸ்டாலினிடம் வேகாதையாவும் பப்பு. எப்படி இருந்த நீயே, அட இப்படி ஆயிட்ட லூசா அப்படின்னு சொல்லி இப்ப வந்த அந்த அனகொண்டா என்ன ஒரு படம் இப்ப வந்துச்சு, டிராகன் படத்து பாட்டு இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஏன்னா கூட்டணியை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது, இடையில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. என்ன எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க, எப்படி யார் தலைமையில, இலை மேல தாமரையா தாமரை மேல இலையா, அதுவே பஞ்சாயத்தாகி கிடக்குது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். உண்மையிலே நம்ம வேளச்சேரி பகுதியின் சார்பாக, சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நமது எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் சொல்றேன்னா, அவர் இன்னும் பல ஆண்டுகள் நீடூழி உடல் நலத்தோடு வாழ்ந்து 2026 அன்று இதே மே 12ஆம் தேதி கவர்னர் மாளிகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அமைச்சரவை பொறுப்பேற்கிற அந்த விழாவுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக வருகை என்று உட்கார்ந்து ஒத்துவோய் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற காட்சியை நீங்க கண்கூட பார்த்து என் தலைவருக்கு வாழ்த்து சொல்கின்ற வரைக்கும் நீங்கள் நீடூழி வாழணும்னு எங்களுடைய அன்பான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்க மா சுப்பிரமணியன் அண்ணனுடைய துறையில ஏகப்பட்ட திட்டம் இருக்கு. இதயம் காப்போம்னு ஒரு திட்டம், கிட்டத்தட்ட 10,000 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதயத்திற்கான அந்த 10 மாத்திரைகள் எந்த நேரத்திலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட இதயம் காப்போங்கிற மருந்து எந்த நேரம் வேணாலும் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எங்க இதயம் காப்போம் திட்டத்தில் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அதுக்கு எங்க அண்ணன் மாசு இந்த திட்டம் மட்டும் இல்ல, நடப்போம் நலம் பெறுவோம்னு ஒரு திட்டம். வாக்கிங் போறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் 5 கிலோமீட்டர்ல சோலை மாதிரி அமைச்சு கொடுத்திருக்காரு. நீங்க வாக்கிங் போங்க, முழு போலீஸ் பாதுகாப்போட எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு நடப்போம் நலம் பெறுவோம்ங்கிற திட்டத்திலேயே நீங்க பயன்பெறலாம். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்களும் வளர்ச்சியும் நமது நாட்டில் நமது ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி நடக்கிறப்ப அவர் மேடைக்கு வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இறங்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இறங்குறாரு.
அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கிறப்ப மைக் செட்ல ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டு தெரியுமா? நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, காட்டில் நிலவாய் கடலில் மழையாய், காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் இருந்தால் யாருக்கு லாபம்? பசியில் உணவாய் பகையில் துணையாய் இருந்தால் ஊருக்கு லாபம்னு அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாளொரு மேடை பொழுது அவர் பாட்டை மாத்துங்கடா, எனக்குன்னே போடுற மாதிரி இருக்கப்பா, மாத்துங்கடான்னு மேடைக்கு வந்துட்டாரு. உடனே மேடைக்கு வர்றதுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க. வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம். அவர் ரொம்ப பந்தாவா எம்ஜிஆர் பாட்டை நமக்கு போட்டிருக்காங்க. அவனு மேடைக்கு வந்து நின்னாரு. என்னப்பா அவர் மேடைக்கு வந்து இப்படி கும்பிட போறப்ப என்ன வரி வந்துச்சு தெரியுமா? தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே அப்படின்ட்டு வந்துகிட்டே இருந்தாரு. இப்படி கும்பிடுறாரு. என்ன வரி வந்துச்சு தெரியுமா? சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. இப்படியே பார்த்தாரு. எனக்குன்னே செலக்ஷன் பண்ணி போட்டு விட்டாங்களே, அதான் யதார்த்தமா போட்டேன். ஆனால் சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்கன்னு அன்னைக்கே எம்ஜிஆர் 2026 மீண்டும் சூரியன் தான் உதித்து தமிழக மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் உண்டாகுங்கிறத அன்னைக்கே காமிச்சார். இன்னைக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டில் பெண்களை பற்றி எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு சொல்லலாம். 2026 என் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் கூட்டணி இந்த ஆட்சியை கைப்பற்றி 2026 72வது பிறந்த நாள் கொண்டாடுகிற என் தலைவர் 7-2 எதை காட்டுதுன்னா, 7 என்பது திமுக 7வது முறை ஆட்சி அமைக்கும். அதுதான் 7. 72ல் இருக்க 2 எதை காட்டுதுன்னா, எங்கள் தலைவர் 2ஆம் முறையாக முதலமைச்சர் ஆவார். இந்த 72வது பிறந்த நாளில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைத்து 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டையிலே மீண்டும் கொடியேற்ற போவது தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.